126 வழக்கறிஞர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து இந்திய பார் கவுன்சிலுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக வழக்கறிஞர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். அவர்களுக்கு டெல்லி வழக்கறிஞர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டு நடவடிக்கை குழுவின் இணை செயலாளர் வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியனுடன் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சார், நீங்கள் டெல்லி வர காரணம் என்ன? பார் கவுன்சிலை நீங்கள் தொடர்பு கொண்ட பொழுது அவங்களுடைய பதில் என்ன? டெல்லி வந்திருக்கிற நோக்கம் அனைத்து இந்திய அளவில் ஆதரவு திரட்டுவதற்காகவும் நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் எதையும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நிராகரித்து விட்ட நிலையில் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நாங்கள் இன்று பார் கவுன்சில் தலைவரையும் சந்தித்து கேட்பதற்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவாக டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம், டெல்லி மாநிலத்தை சுற்றி இருக்கிற வழக்கறிஞர் சங்கம் அத்தனை பேரும் இன்று பார் கவுன்சில் சேர்மன் மதன்குமார் மிஸ்ரா அவர்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ நீங்கள் கடந்த 2 நாளாக டெல்லியில் தங்கியிருக்கீங்க. இந்திய பார் கவுன்சில்கிட்ட அப்பாயின்மெண்ட் நீங்கள் கேட்குறீங்க. அவங்க ஏன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஒருவேளை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில்? அது ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்டுங்கிறத பொறுத்தவரை டெல்லி பார் அசோசியேஷனுடைய ஹைகோர்ட் பார் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் ராஜீவ் கோஸ்லா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே அதனுடைய தலைவர் மதன்குமார் மிஸ்ரா அவர்கள் காலம் தாழ்த்தி வெளியூரில் இருப்பதாக தவறான தகவலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். இன்று அவரை சந்திக்க முடியவில்லை என்றால் அனைத்து இந்திய அளவில் என்ன நடவடிக்கை என்பது திரு ராஜீவ் கோஸ்லா அவர்கள் அறிவிப்பார்கள். மாநில அளவில் என்ன நடவடிக்கை என்பது குறித்து நாங்கள் நாளை மறுதினம் மதுரையில் கூடி முடிவெடுத்து எங்களை அறிவிப்போம்.